வணக்கம். தாய் டிவியின் உலக நிலவரத்துடன் சந்திக்கின்றோம். ஈரானில் மறைந்திருக்கக்கூடிய உச்ச தலைவரான அயத்துல்லா அலி ஹமேனியினுடைய இறுதிச் சடங்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதில் பங்கேற்று ஈரான் தலைவர்கள் தெஹ்ரானில் திரண்டிருக்கக்கூடிய நிலையில் ஒரே குண்டில் அனைவரையும் வீழ்த்தி விடலாம் என்று அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் பேசியது ஈரானுக்கு கோபத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. ட்ரம்பினுடைய இந்த மிரட்டல் பேச்சுக்கு ஈரானும் கடுமையான பதிலடி கொடுத்திருக்கிறது. அமெரிக்கா தாக்குதல்ல கடந்த பிப்ரவரி மாதம் இறுதியில் தான் ஈரானுடைய உச்ச தலைவரான அயத்துல்லா அலி ஹமேனி கொல்லப்பட்டிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. இதனை அடுத்து இரு நாடுகளுக்கும் இடையில் போர் வெடித்திருக்கக்கூடிய நிலைப்பாட்டில் தற்போது முதல்கட்ட போர் நிறுத்தம் என்பது ஏற்படுத்தப்பட்டு பேச்சுவார்த்தை என்பது தொடங்கியிருக்கிறது. இதனை அடுத்து 4 மாதங்கள் கழித்து தான் அயத்துல்லா அலி ஹமேனியினுடைய உடலுக்கு இறுதிச் சடங்கு தொடங்கி இருக்கிறது. தெஹ்ரானில் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய அயத்துல்லா அலி ஹமேனியினுடைய உடலுக்கு லட்சக்கணக்கான மக்கள் திரண்டு அஞ்சலி செலுத்தினர். ஈரானுடைய உயர்மட்ட தலைவர்கள் பலரும் இதில் கலந்து கொண்டனர். அயத்துல்லா அலி ஹமேனியினுடைய 3 மகன்களும் இதில் பங்கேற்றிருந்தனர். புதிய உச்ச தலைவராக நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய முஜ்தபா கமேனி மட்டும் பொதுவெளியில இதுவரை தலை காட்டவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஜூலை மாதம் 9ஆம் தேதி வரை ஈரானின் பல்வேறு நகரங்களில் இறுதி ஊர்வலமும் நடைபெற்றிருந்தது. இதற்கிடையில் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ஒரு விடயத்தை கூறியிருக்கின்றார். இந்த கருத்து ஈரானுக்கு தற்போது மிகப்பெரிய அளவில் ஒரு கோபத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. ட்ரம்ப் என்ன சொன்னார் என்று சொல்லி பார்க்கிற போது, ஈரான் தலைவர்கள் அனைவரும் கமேனியினுடைய இறுதிச் சடங்கில் பங்கேற்றிருக்கின்றார்கள். ஒரே குண்டிலேயே அனைவரையும் வீழ்த்தி விடலாம். அப்படி நடந்தால் பேச்சுவார்த்தை செய்வதற்கே யாரும் இருக்க மாட்டார்கள். ஈரான் ஒப்பந்தம் மேற்கொள்ள விரும்புகிறது. கமேனியினுடைய இறுதிச் சடங்கு முடியும் வரை பேச்சுவார்த்தைக்கு சிறிய இடைவெளி என்பது எடுக்கப்பட்டிருக்கிறது. இடைப்பட்ட காலத்தில் எந்த ஒரு தாக்குதலும் நடத்தப்படாது என்றும் ட்ரம்ப் கூறியிருந்தார். ட்ரம்பினுடைய இந்த பேச்சானது ஈரானுக்கு கடும் கோபத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. ஈரான் இது தொடர்பாக கூறுகிற போது, மக்களை கொள்ள முடியும், ஆனால் சித்தாந்தத்தை வீழ்த்த முடியாது. நீங்க பெர்ஃப்யூம் போட்டில உடைத்தீர்கள் என்று சொல்லி சொன்னா அதன் வாசனை என்பது அனைத்து இடங்களுக்கும் பரவிவிடும். இதுவெல்லாம் உங்களுக்கு புரிய போவதில்லை. உங்களுக்குன்னு சொல்லி ஒரு நாகரிகமோ வரலாறோ பெருமையோ உங்களுக்கு கிடையாதுன்னு சொல்லி ஈரான் தரப்புல இருந்து தக்க பதிலடி கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதே நேரத்தில் இந்த ஒரு வார்த்தை போர் என்பது ஈரானுக்கும் அமெரிக்காவிற்கும் இடையில் இருக்கக்கூடிய இந்த பேச்சுவார்த்தையை முட்டுக்கட்டையாக இருக்கக்கூடியதாக மாற்றி இருக்கிறது. இதே நேரத்தில் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு தொடர்பான ஒரு விடயம் வெளிவந்தது. அதாவது அவருக்கும் அமெரிக்காவினுடைய ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பிற்கும் இடையில முருகல் நிலை இருக்கிறதுன்னு சொல்லி, ஆனால் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்புக்கும் தனக்கும் இடையில எந்த விதமான ஒரு விவகாரத்திலேயோ கருத்து வேறுபாடோ அல்லது வேறு எந்த விதமான கோபதாபங்களோ இல்லைன்னு சொல்லி இஸ்ரேல் பிரதமரான பெஞ்சமின் நெதன்யாகு தெரிவித்திருக்கின்றார். இரு தலைவரும் ஒரே இலக்கை நோக்கி செயல்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்திருக்கின்றார். சர்வதேச ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணலில் தான் பெஞ்சமின் நெதன்யாகு இந்த ஒரு விடயத்தை சொல்லியிருக்கின்றார். எங்களுக்கு எந்த பிளவும் இருப்பதாக நான் நம்பவில்லை என்றும் தெரிவித்திருக்கின்றார். அவர் அமெரிக்காவிற்கு எது நல்லதோ அதனை அவர் அமெரிக்காவிற்கு செய்கின்றார். நான் இஸ்ரேலுக்கு எது நல்லதோ அதை நான் இஸ்ரேலுக்காக செய்கிறேன் சொல்லி பெஞ்சமின் நெதன்யாகு சொல்லியிருக்கின்றார். அது மட்டுமன்றி 90% விடயங்கள்ல நாங்கள் ஒரே கருத்தை உடையவர்களாகத்தான் இருக்கின்றோம். ஒரு சில விடயங்கள்ல எங்களுக்குள்ள கருத்து வேறுபாடுகள் இருந்திருக்கக்கூடும். ஆனால் அதையும் நாங்கள் நேரடியாகவே பேசி வெளிப்படையாக பேசி அதனை தீர்த்து கொள்கிறோம் என்று சொல்லி அவர் தெரிவித்திருக்கின்றார். எனவே வெளிப்படையாக விவாதித்து அது தொடர்பாக ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் நாங்கள் உடனடியாகவே முடிவுக்கு கொண்டு வருவோம் என்பதுதான் அவருடைய கருத்தாக அமைப்பெற்றிருந்தது. அடுத்த வாரம் திங்கட்கிழமை வாஷிங்டனுக்கு தான் புறப்பட இருப்பதாகவும், எனவே தங்களுக்குள்ள இந்த ஒரு பிரச்சனையும் கருத்து வேறுபாடுகளும் இல்லை என்று சொல்லி பெஞ்சமின் நெதன்யாகு கூறியிருக்கிறார். ஆனால் அவர் அங்கு சென்றதன் பிற்பாடு ட்ரம்ப் ஊடகங்களுக்கு கொடுக்கக்கூடிய கருத்துக்களின் அடிப்படையில் தான் சில விடயங்கள் வெளித்தெரிய வரும் என்று சொல்லி எதிர்பார்க்கக்கூடியதாக இருக்கும். எனவே வந்திருக்கக்கூடிய மிக முக்கியமான இந்த மத்திய கிழக்கில் நடைபெற்றிருக்கக்கூடிய விடயம் தொடர்பாக இன்றைய உலக நிலவரத்தில் பார்த்திருக்கின்றோம். மற்றும் ஒரு தாய் டிவியின் உலக நிலவரத்தில் சந்திப்போம். நன்றி.